நீங்க என்ன வேணா பேசுங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு சோத்த போடுங்கன்னு சொல்லிட்டு இலைய போட்டு அப்பா வந்து உக்காந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மீன் வந்து சூப்பரா வந்து ஃப்ரை ஆகுதுப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா வந்து எதனா செஞ்சு சாப்பிடணும். ஏன்னா வந்து புரட்டாசி மாசம் பிறக்க போகுது இல்லையா. சண்டே ஸ்பெஷல் மட்டும் இல்லாம புரட்டாசி மாசத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்குமே முன்னாடியே வந்து செலிப்ரேஷன் பண்றோம். ஆமா, உண்மையுமே புரட்டாசி மாசம் பிறக்க போகுது இல்லையா. அதனால தான் நம்ம இந்த சண்டே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகி சாப்பிட்டா தான் ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு மாசம் 30 நாள் வந்து விரதம் வேற இருக்கணும், நம்ம கவிச்சு சாப்பிட கூடாதுன்ட்டு. போன வாட்டி வந்து 2 மாசமா இருந்தோம் நாங்க. எப்படின்னு கேட்டா, புரட்டாசி பாசி 3ஆம் சனிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போய் அதுக்குள்ள அப்ப வந்து மாலை போட்டு ரெடியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 30 நாள் 35 நாள் வந்து கவிச்சு சாப்பிடவே இல்ல. நல்லா சிறப்பா இருந்தோம். 3ஆம் சனிக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தோம்னா எங்க என்ன ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். அப்புறம் இந்த வருஷம் போவோம் தானே. போலாம், வருஷம் தான் போகல. நம்ம ஊர் சேனமே எம்மா பேர் போவாங்க, நாம தான் போவோம். ஆமா, வருஷம் வருஷம் போவோம். அப்பனா சூப்பர்மா, கோயிலுக்கு போயிடலாம். அதுக்குதான் வந்து இன்னைக்கு சண்டே எதனா ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிடணும்ட்டு 1/2 கிலோ கறி வேண்டாங்க. திட்டமா நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். இருக்கிறது வந்து 3 பேர் தானே. அதனால வந்து பாப்பா போன் பண்ணி கூட்ட சன்னையா வரேம்மான்னு, நான் கோயிலுக்கு போய்க்கிறேமா சொல்லிக்கிறேன். என்ன கோயிலுக்கு சொல்ல எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். ஆனா அவ சொல்லுவா, சன்னையா சொல்லுவா என்ன கோயிலுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. பாக்கலாங்க. சன்னையா வர மாதிரி இருந்தா எல்லாமே அதிகமா வந்து எடுத்துருப்போம். வராததுனால எல்லாம் கம்மியா. ஏன்னா அவ்வளோ தூரம் இங்க யாரும் சாப்பிட்றவங்க எல்லாம் யாரும் கிடையாது. அதனால திட்டமா வந்து மீன் 1 கிலோ வாங்கினேன். வந்து காணாங்காத்தா வந்து விற்கும் போது வந்து பெருசு பெருசா இருக்குன்னு பார்த்தேன். கஷ்டம் 3 வேலை பெருசு சின்ன சின்னதா தான் இருக்குது. அது இந்த காணாங்கத்தை வந்து 200 ரூபாய் கிலோ. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு புரட்டாசி மாசம் பிறகு போது நீங்க அப்புறம் வாங்க போறேன், நான் வந்து வைக்க போறேன், நான் சொல்ற இடத்தான் நீங்க வாங்கணுன்ற மாரி 200 ரூபாய் சொல்றாங்க. சரி இருந்தா போகுதுன்னு சொல்லிட்டு அது வாங்கிச்சு 1 கிலோ. வாங்க, நல்லா சூப்பரா செய்யறோம், சூப்பரா செமையா செய்யறோம், சூப்பரா ருசிக்கிறோம். வாங்க பாக்கலாம். சரிம்மா, நம்ம சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி முடியும்னு பாப்போம். இப்ப வந்து டைம் வந்து கரெக்டா வந்து 9:50. மணி 10 நிமிஷம் இருக்குல்ல, 9:50 தான். அப்ப வந்து இப்ப வந்து கறி குழம்பு வைக்க போறீங்களா? கறி கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு மீன் குழம்பு மீன் கொஞ்சம் வறுக்க போறோமா. அப்புறம் வந்து ஒரு எக் ஒண்ணு வேச்சு எடுப்பீங்களா. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வடிச்சிட்டு ரசம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எத்தனை மணி நேரத்துக்குள்ள செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாக்கலாம். சரிம்மா, பாக்கலாம். சரிம்மா. பிறகு நாங்க விருது 2 நாளைக்கு முன்னே இருந்துருவோம். நாங்க ஆக மாட்டோம் சொல்றோம். கமெண்ட் பண்ணுங்க. சரிம்மா. முக்கியமா பெரும்பாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்பெஷலா ஆகி சாப்பிடுவாங்க. எனக்கு கேட்டா 30 நாளைக்கு விருது இருக்கணுமே, எச்சரிக்கை சாப்பிடலாம்னு சாப்பிடுவாங்க. சரி வாங்க பாக்கலாம். நாங்களும் அந்த அந்த குறிப்பில் சேர்ந்தா தான் நாங்களும். சரிம்மா. அம்மா என்ன பரபரப்பா வேலை நடக்குது போல. மீன் குழம்பு கொதிக்குது, சோறு வேவுது. வந்து மீன் வந்து மசாலா தூள் போட்டு பரட்டி வச்சுட்டேன். கறி கொஞ்சம் டேஸ்ட் நான் சொன்னா, கறி வறுக்கிறமா சொன்னா, வேணாம் சிக்கன் ஸ்வீட் ஃப்ரை மசாலா போட்டு வை சொன்னா, அது கொஞ்சம் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிங்க. நான் வெறும் தோலா வந்து எடுத்துங்களா. வேக வேகமா வந்து வேலை நடக்குதா? சரி சரி. அம்மா என்ன ஒரு பொண்ணுங்க, என்ன ஒரு பொண்ணுங்க, நீ வந்து உட்காந்துங்கிறீங்களா, சீக்கிரம் ஒண்ணு பாத்துனாங்க. எல்லா வேலையுமே வந்து நாங்க வந்து சொல்லியிருந்தோம். 9:50 ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா 10:51 முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா மீன் குழம்பு வச்சுட்டேன், கறியில வறுத்து வச்சுட்டேன், ரசம் வச்சுட்டேன், சோறும் வச்சுட்டேன். இப்ப வந்து மீன் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுத்து இது வந்து பாப்பா வந்து இது போடுறதுனால இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். எண்ணெயில போட்டு போசி எடுத்துட்டா வேலை ஃபினிஷிங். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா வந்து 10:51 வந்து முடிச்சு 10:50 வந்து முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒன்றும் மணி ஆகல. 10:50 முடிச்சிருங்க. அப்படின்னா 1 மணி நேரத்துல வந்து நம்ம எல்லா வேலையுமே வந்து முடிச்சிருக்குமா அப்ப. இப்ப நம்ம திட்டமா செய்யறதுனால சுருக்கா வேலை ஆகுது. கனமா செஞ்சுட்டா கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம சேர்த்து போட்டா நேரம் ஆகுது, நேரம் கம்மி ஆகுது, கரெக்டா இருக்கு. அக்கா வந்து கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பாப்போம், வந்துட்டாங்களாம். போன் பண்ணி சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம். எல்லாம் கும்பலா செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா தனியா சரணியா எப்பயுமே என் கூட சாப்பிட்டுதான் பழக்கம். இப்ப தனியா சாப்பிடுறோம் எங்களுக்கு ஒரு மாதிரியே கஷ்டமா இருக்கும். அதனால எப்ப நாங்க ஏன்னா ஸ்பெஷலா செஞ்சோன்னு சரணியாமா வாமான்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கும் மாமாவுக்கும் வந்து சாப்பிட வைப்போம். சரிம்மா, வேற பண்ணி பாருங்க. சரிம்மா, பண்ணி பாக்குறேன்.
மீன் வந்து சூப்பரா வந்து ஃப்ரை ஆகுதுப்பா. நான் வந்து தீய வந்து பொறுமையாவே வச்சு பண்றேன். ஸ்லோ ஃபிளேம்ல. ஆமா, தீஞ்சிடும் இல்லையா, அது சீரா செய்யறேன். சரி சரி, சீரா செஞ்சாலும் சீக்கிரமா செய்றீங்க. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க என்ன நல்லா ரெடி பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. அம்மா எல்லா வேலையும் ஆச்சா? எல்லா வேலையும் சூப்பரா சீக்கிரமா ஆயிடுது. வாங்க நான் என்னென்ன செய்ய சொல்லி பார்க்கலாம். சரிம்மா. இங்க பாருங்க, சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து வறுத்து வச்சுருக்காங்க, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் வந்து எக்கு வந்து வேச்சு வச்சுக்கிறாங்க தானவா, அவிச்சு, அதுக்கப்புறம் வந்து ரசம், அதுக்கப்புறம் வந்து சுட சுட வந்து மீன் குழம்பு. சூப்பர். சண்டே ஸ்பெஷல்னா இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு சூப்பரா இருக்குது. வாங்க எல்லாம் கும்பலா சாப்பிடலாம். சரிம்மா. இலையை போட்டு அப்பா வந்து உக்காந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப பசி ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு மணி ஆகி போச்சு. அதனால சரி வாங்க இலையில வந்து பரிமாறிட்டு வந்து பார்க்கலாம். அப்பா உங்களுக்கு இந்த விருந்து பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல்லாம் போனா எப்படி எல்லாத்தையும் வச்சு இலைய வந்து ஃபுல்லா கவர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து அம்மா வந்து எல்லா இலையும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. எல்லா இலையும் கவர் பண்ண நம்ம இருக்கிறது வந்து பரிமாறுறோம், வேற ஒண்ணும் இல்லம்மா. சரிம்மா, நீ வந்து சாப்பிடுவா. இது வந்து அப்பாவுக்கு பக்கத்துல வந்து எனக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பார்க்கவே எல்லாம் ஃபுல்லா வந்து நல்லா கவர் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து அம்மா வந்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல்னால சூப்பரா எல்லாம் இருந்து ரெடி பண்ணியாச்சு. சண்டே ஸ்பெஷல் மட்டும் இல்லாம வந்து என்ன மாசம் அது, புரட்டாசி மாசம் பறக்க போகுதுன்ற பயத்திலயும் வந்து செஞ்சுட்டீங்க. ஆமா, பயம்லாம் எல்லாம் இதுக்கப்புறம் ஒரு மாசம் தள்ளி சாப்பிடணுன்றதுனால காரணத்துல சரி நம்ம சுட சுட செஞ்சு எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோமா. சரி வாங்க சாப்பிடுங்க. சரி சன்னேப்பா, இன்னும் சாப்பாடுலாம் சூப்பரா இருக்குதா? மீன் நான் வச்சு மீன் குழம்பு உனக்கு எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்குதா? ஜெயஸ்ரீமா நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்குமா, எனக்கே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இது சாப்பிட்டு இன்னும் 2 வாங்கி சாப்பிடலான்ற ஐடியால வேற இருக்கிறேன். சாப்பிடுங்க, ரசம் வச்சுக்கிறேன், சாப்பிடுங்க. ஜெயஸ்ரீ உண்மையாலே வந்து சூப்பரா இருக்கு. இப்போ வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு 2வது வந்து ரசம் வச்சிருக்காங்க, அதையும் வந்து டேஸ்ட் பண்ணணும். சாப்பிடுமா. அதனால வந்து இதெல்லாம் வந்து ரசத்துக்கு, மத்த எல்லாம் வந்து மீன் குழம்புக்கு. சரிம்மா, சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே யார் யார் வீட்டுல வந்து சண்டே ஸ்பெஷல் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் வந்து யார் யார் வீட்டுல வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காம்பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சண்டே போல இல்லாம இந்த சண்டே எங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து போச்சு. யாராருக்கு வந்து இந்த சண்டே வந்து ஸ்பெஷலா போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம காம்பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சண்டேவுக்கு யார் யார் வீட்டுல என்னென்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு கூட மறக்காம காம்பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். எப்போ வந்து போட்டு டாடா பாய்.